பெண் குழந்தைங்களுக்கு பிராய்லர் சிக்கன் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மை இல்லைங்க, அது ஒரு பெரிய மித். தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் ஜேர்னல் ரிவ்யூல கிளியரா சொல்லியிருக்காங்க, பிராய்லர் சிக்கன்ல ஹார்மோன்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்லை. இந்த மாதிரி பிராய்லர் சிக்கன் ஏன் இவ்வளோ சீக்கிரமா வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனுக்கு கொடுக்குற நியூட்ரிஷன்னாலையும் செலக்டிவ் ப்ரீடிங்னாலையும் தான் இந்த மாதிரி கொழுன்னு அது வளருது. அடுத்து பிராய்லர் சிக்கன்ல கூட 100 கிராம் சிக்கன்ல 27 கிராம் புரோட்டீன், நியாசின், B12, ஜிங்க் அப்படின்னு நிறைய நியூட்ரிஷன் பேக்டா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல எஸ்பெஷலி அனீமியா நிறைய இருக்கிற இந்த ஊர்ல பிராய்லர் சிக்கன் அப்படின்றது ஒரு அஃபோர்டபுள் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டு மற்ற இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக சிக்கன் கொடுக்கறது மூலமா குழந்தைங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் தான் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 வயசுக்கு கீழே குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் வந்தா மட்டும்தான் அது சீக்கிரம்னு அர்த்தம். 11-12 வயசெல்லாம் நம்ம சீக்கிரமா கன்சிடர் பண்ணக்கூடாது, அது நார்மல். இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாம உங்க குழந்தைங்களுக்கு தாராளமா நீங்க சிக்கன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான விஷயங்களுக்கு கிளாரிட்டி வேணும், அதுவும் சயின்ஸ் பேக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா hit the follow button.